வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11ஆம் வகுப்பு கணக்கு பதிவியல் அலகு 2 கணக்கியல் கருத்து கட்டமைப்பு அப்படிங்கிற பாடத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இதுக்கு முன்னாடி வீடியோவில் கணக்கு பதிவியல் 11ஆம் வகுப்பு கணக்கு பதிவியலில் அலகு 1 கணக்கியல் அறிமுகம் அப்படிங்கிற வீடியோ போட்டிருக்கோம். இதுவரை நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. இப்போ 2வது யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணக்கியல் கருத்து கட்டமைப்பு அப்படிங்கிற பாடத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அலகு 2 கணக்கியலின் கருத்து கட்டமைப்பு அப்படிங்கிற பாடத்தை தான் பார்க்க போகிறோம். பொதுவாக கணக்கியலின் கணக்கு பதிவியல் பார்க்குறதுக்கு முன்னாடி பொதுவாக கணக்கு நம்ம போடும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னோம்னா, ஏதாவது ஒரு கணக்கு போடும்போது அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் கணக்கை ப்ராப்பராக போட முடியும். அதே மாதிரி தான் கணக்கு பதிவியல் அப்படிங்கிறத நம்ம போடணும். கணக்கு பதிவியலை நம்ம ப்ராப்பராக தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா முதல்ல கணக்கியலோட கருத்துக்கள் தெரிஞ்சுக்கிடணும். அதே மாதிரி அதோட அனுமானங்கள் தெரிஞ்சுக்கிடணும். மரபுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. கணக்கியலின் கருத்துக்கள், கணக்கியலின் மரபுகள், கணக்கியலோட அடிப்படை விதிகள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் கணக்கு பதிவில் ப்ராப்பராக நம்மளால் முழுசாக போட முடியும் அப்படிங்கிறதான் இதோட விதிகள். முதல்ல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கணக்கேடுகள் பராமரிப்பு அப்படிங்கிறதுனா கணக்கேடுகளை எப்படி நம்ம பராமரிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, முதல்ல நடவடிக்கையை என்ன நடவடிக்கை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி முதல்ல இனம் காணுதல் அப்படின்னா அடையாளம் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறாங்க. ஒரு நடவடிக்கை கொடுத்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ரவி ரூபாய் 1,00,000 ரொக்கத்துடன் தொழில் தொடங்கினார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுதான் ஒரு நடவடிக்கை. இந்த நடவடிக்கையில் என்னென்ன கணக்கு இருக்கா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் நடவடிக்கை அடையாளம் காணுதல் அப்படிங்கிறது. அடுத்து அந்த நடவடிக்கையை குறிப்பேட்டில் பதிவு செய்யணும் அப்படிங்கிறாங்க. அந்த பொண்ணான அடிப்படை விதிகளை பேஸ் பண்ணி அந்த நடவடிக்கை ஒவ்வொரு நடவடிக்கையுமே 2 கணக்காக பிரித்து அந்த கணக்கோட விதிகள் என்ன அப்படின்னு தெரிஞ்சு அந்த விதியை வச்சு எதை பற்று வைக்கணும் எதை வரவு வைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ட்ரு பண்ணுறது தான் நடவடிக்கையை பதிவு செய்தல் அப்படிங்கிறது. இதெல்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்னோம்னா நம்மளுக்கு ஒரு ப்ராப்பரான நிதிநிலை அறிக்கை தயார் செய்யணும். அந்த நிதிநிலை அறிக்கை தயார் செய்கிறதுக்கு வியாபார கணக்கு, லாப நட்ட கணக்கு, இருப்பு நிலை குறிப்பு இதெல்லாம் தயார் பண்ணோம்னா தான் ஒரு கம்ப்ளீட் நிதிநிலை அறிக்கை நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ நடவடிக்கையை அடையாளம் கண்டுபிடிச்சி அந்த நடவடிக்கையை ப்ராப்பராக குறிப்பேட்டில் பதிவு செய்கிறது தான் கணக்கேடுகள் பராமரிப்பு அப்படிங்கிறது. அடுத்து கணக்கேடுகள் பராமரிப்பின் இயல்புகள். இதோட இயல்புகள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, கணக்கேடை ப்ராப்பராக ஒவ்வொரு ரெக்கார்டையும் ப்ராப்பராக கணக்கேடில் பதிவு செய்கிறதுக்குன்னு சொல்லி சில செயல்முறைகள் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பதியணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னா அதுதான் இதோட செயல்முறைகள். முதல்ல குறிப்பேட்டில் பதியணும், அப்புறம் பேரேடில் பதியணும், அப்புறம் இருப்பாய்வுக்கு எடுத்தெழுதி தான் இறுதி கணக்குகள் நம்மளால் தயார் பண்ண முடியும். அடுத்து இதில் பண மதிப்பிலான நடவடிக்கையை மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுறோம் இந்த குறிப்பேட்டில் காட்டுறோம். வேறு பணம் சம்மந்தம் இல்லாத நடவடிக்கையெல்லாம் நம்ம இதில் பதியவே மாட்டோம். அப்போ பண மதிப்பு நடவடிக்கை மட்டும்தான் நம்ம கணக்கேடில் காட்டுறோம் அப்படிங்கிறது. அடுத்து கணக்கியல் செயல்பாட்டின் முதல் நிலை. இதுதான் இந்த கணக்கேடுகள் பராமரிப்பில் குறிப்பேடு அப்படிங்கிறது தான் இதோட முதல் நிலை அப்படிங்கிறாங்க. அப்புறம் குறிப்பேட்டில் பதிகிறது ஏற்கனவே சொன்னது மாதிரி தான் ஒரு நடவடிக்கை 2 தான் பிரித்து எதை பற்று வைக்கணும் எதை வர வைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கணக்கோட விதியை ஃபாலோ பண்ணி நம்ம குறிப்பேட்டில் பதிகிறோம். அந்த குறிப்பேடை வச்சு பேரேட்டில் என்ட்ரு பண்ணுறோம். இதான் கணக்கேடுகள் பராமரிப்பின் இயல்புகள். அடுத்து கணக்கேடுகள் பராமரிப்பின் நோக்கங்கள். இதோட நோக்கங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு நடவடிக்கையும் அந்த நடவடிக்கை நிகழ்ந்த காலம் கொடுத்துருப்பாங்க. அந்த நடவடிக்கை எந்த டேட்டில் நடக்குது அப்படின்னு சொல்லி டேட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த டேட்டை ஃபாலோ பண்ணி தான் நடவடிக்கை ஒவ்வொரு கால வரிசைப்படி பதிகிறது அப்படிங்கிறாங்க. குறிப்பேட்டில் ஒவ்வொரு நடவடிக்கையுமே நம்ம பதியும் போது டேட்டு இந்த எந்த டேட்டில் நடந்திருக்கோ அந்த டேட்டை காமிச்சிருப்போம். அப்போ இந்த டேட்டில் இந்த நடவடிக்கை நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கிட முடியும்.
அடுத்து ஒரு குறிப்பிட்ட காலத்தோட லாபம் நட்டத்தை வந்து நம்மளால் ஈஸியாக வந்து கணக்கில் வந்து கண்டுபிடிக்க முடியும். கணக்கேடுகளை வந்து ப்ராப்பராக நம்ம பயன்படுத்துறதுனால ஒரு குறிப்பிட்ட காலத்தோட லாபம் எவ்வளவு, நட்டம் எவ்வளவு அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். நிதிநிலையை வந்து ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கிட முடியும். கணக்கேடுகளை வந்து ப்ராப்பராக நம்ம குறிப்பேடு, பேரேடு இந்த மாதிரி எல்லாத்தையுமே ப்ராப்பராக பயன்படுத்துறதுனால ஒவ்வொரு வருஷத்தோட நிதிநிலை அறிக்கையுமே வந்து நம்மளால் ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கிட முடியும் அப்படிங்கிறாங்க. அடுத்து வணிக வளர்ச்சியை அறிதல். வணிகம் வந்து போன வருஷத்தை விட இந்த வருஷம் வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கா அப்படிங்கிறத நம்மளுக்கு ஈஸியாக வந்து எது தெரியப்படுத்துது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கணக்கேடுகள் பராமரிப்பு தான் வந்து தெரியப்படுத்துது. அப்போ கணக்கேடுகளை வந்து எதுக்காக நம்ம தயாரிக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வணிக வளர்ச்சியை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம தயார் பண்ணுறோம். செலுத்த வேண்டிய வரியை வந்து கண்டுபிடிக்கணும். எவ்வளோ வந்து இந்த வருஷம் நம்ம வரி கட்ட வேண்டியது இருக்குது அரசாங்கத்துக்கு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு இதுக்கு தெரியப்படுத்துறது எது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கணக்கேடுகள் தான். அடுத்து சட்ட தேவையை பூர்த்தி செய்தல். சட்டத்தில் வந்து ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு மாற்றங்கள் கொண்டுட்டு வருவாங்க. அந்த மாற்றத்துக்கு நம்மளோட நிறுவனம் வந்து தயாராக வந்து இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த கணக்கேடுகள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து வந்து கணக்கேடுகள் பராமரிப்பின் நன்மைகள். இதோட நன்மைகள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல்ல வந்து கணக்கேடுகள் நம்ம பராமரிக்கிறோம் அப்படின்னோம்னா அந்த கணக்கேடுகள் முழுக்க நம்பகத்தன்மை வந்து இருக்கக்கூடியதாக இருக்கணும். பப்ளிக் வந்து ஈஸியாக வந்து நம்மளோட கம்பெனியை வந்து நம்பக்கூடிய தன்மையில் வந்து நம்மளோட ஆவணங்கள் வந்து இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அடுத்து நிதி தகவல்கள் பெற உதவுதல். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம நிறுவனத்துக்கு கடன் கொடுக்க போகிறாங்க அப்படின்னா அந்த கடன் கொடுக்குறவங்க வந்து நம்மளோட நிதி தகவலை வந்து தெரிஞ்சுக்கிடணும். தெரிஞ்சால் தான் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு வந்து கடன் வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிறாங்க. அடுத்து வணிக செயல்பாடுகளை கட்டுப்படுத்துதல். வணிக செயல்பாடுகளை கட்டுப்படுத்துதல் அப்படின்போது நம்மளோட நிறுவனத்துக்குன்னு சொல்லி சில செயல்பாடுகள் வந்து இருக்கும். தேவையற்ற செயல்பாடுகள்லாம் வந்து தவிர்க்கிறதுக்கு எது பயன்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கணக்கேடுகள் வந்து பயன்படுது அப்படிங்கிறாங்க. அடுத்து சட்டப்படியான சான்றாக ஏற்றுக்கொள்ளுதல். இதை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சட்டப்படி வந்து ஏற்றுக்கிடணும். யார் பார்த்தாலும் அரசாங்கம் பார்த்தாலும் சரி, இல்லை ஒரு பேங்க்கு பார்க்குறாங்க அப்படின்னாலும் சரி, இல்லை ஒரு மக்கள் பார்க்குறாங்க அப்படின்னாலும் அவங்க வந்து இதை வந்து ஒரு ஆவணமாக வந்து எடுத்துக்கிடணும் அப்படிங்கிறாங்க. அடுத்து ஒப்பிட்டு பார்க்க உதவுதல். ஒப்பிட்டு பார்க்க உதவுதல் அப்படின்னும்போது நம்மளோட போன வருஷத்தோட லாபத்தையும் இந்த வருஷத்தோட லாபத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்குறதுக்கு எது பயன்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கணக்கேடுகள் வந்து பயன்படுது. அதாவது போன வருஷம் வந்து நம்மளோட நிதிநிலை அறிக்கை எவ்வளோ லாபத்தை காட்டியிருக்கு, இந்த வருஷம் வந்து எவ்வளோ லாபத்தை காட்டியிருக்கு அப்படின்னு சொல்லி ஒப்பிட்டு பார்க்குறதுக்கு கணக்கேடுகள் வந்து பயன்படுது அப்படிங்கிறாங்க. அடுத்து செலுத்த வேண்டிய வரியை கண்டறிதல். அடுத்து வந்து செலுத்த வேண்டிய வரி அரசாங்கத்துக்கு நம்ம இந்த வருஷம் எவ்வளோ வரி வந்து செலுத்த வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி எதை வச்சு கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த கணக்கேடுகள் பராமரிக்கிறத வச்சு தான் லாபத்தை எவ்வளோ அடைஞ்சிருக்கோம் அப்படிங்கிறத வச்சு தான் வரியை வந்து கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறது தான் கணக்கேடுகள் பராமரிப்பின் நன்மைகள். அடுத்து வந்து கணக்கேடுகள் பராமரிப்பின் குறைகள். இதோட குறைகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் வந்து பண நடவடிக்கை மட்டும் பதிகிறதுனால மற்ற நடவடிக்கை வந்து நம்மளால் தெரிஞ்சுக்கிட முடியாது. மற்ற நடவடிக்கைனா கடனாளிகள் யார் யார், எவ்வளவு கடன் வாங்கியிருக்கோம், யார் கடன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால் பேரெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட முடியாது. மொத்தமாக கடனாளிகள் இவ்வளவு, கடனிந்தோர் இவ்வளவு அப்படின்னு தான் காமிச்சிருப்பாங்களே தவிர கடன் வந்து இவங்ககிட்ட இருந்து இவ்வளவு ரூபா வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி கணக்கேடுகள் பராமரிக்கும் போது காமிச்சிருக்க மாட்டாங்க. அப்போ பண நடவடிக்கை மட்டும்தான் வந்து இதில் பதிகிறது ஒரு குறை அப்படிங்கிறாங்க. அடுத்து வந்து விலை மாற்றங்கள் எடுத்துக்கொள்வதில்லை. விலை வந்து ஒரே விலையை தான் வந்து நம்ம வந்து கணக்கில் காட்டியிருப்போமே தவிர ஒவ்வொரு வருஷமும் விலை மாறுது அப்படின்னும் போது அந்த விலை மாற்றத்தை வந்து கணக்கில் வந்து நம்ம காமிச்சிருக்கவே மாட்டோம். அப்போ இதுவும் வந்து ஒரு குறை அப்படிங்கிறாங்க. அடுத்து கடந்த கால நிதி விவரங்கள் மட்டும் பதிதல். கடந்த கால நிதி விவரங்கள் மட்டும் பதிதல் அப்படின்னா போன வருஷத்தோட நிதி விவரங்களை மட்டும்தான் நம்ம கணக்கில் காமிச்சிருப்போமே தவிர அதுக்கு முந்தின வருஷம் நிதி விவரத்தெல்லாம் வந்து நம்ம இதில் வந்து காமிச்சிருக்க மாட்டோம். அப்போ கணக்கேடுகளோட குறைகள் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட கடந்த கால நிதி விவரங்களை மட்டும்தான் வந்து நம்ம கணக்கில் வந்து காமிச்சிருப்போம். அதுக்கு முந்தின வருஷமோ அல்லது அடுத்து வரக்கூடிய வருஷத்துக்கோ வந்து நம்ம வந்து காமிச்சிருக்க மாட்டோம். அப்போ இதெல்லாம் வந்து ஒரு குறையாக வந்து சொல்கிறாங்க.
கணக்கியலோட கருத்துக்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து வணிக தனித்தன்மை கருத்து, பண மதிப்பீட்டு கருத்து, நிறுவன தொடர்ச்சி கருத்து, அடக்கவிலை கருத்து, இரட்டைத்தன்மை கருத்து, கணக்கியல் கால கருத்து, பொறுத்துகை கருத்து, தீர்வு கருத்து, உண்மை ஆதார கருத்து, நிகழ்வு தீர்வு கருத்து அப்படிங்கிற இந்த கருத்துக்கள் எல்லாம் பற்றி தனித்தனியாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து வணிக தனித்தன்மை கருத்து. வணிக தனித்தன்மை கருத்து அப்படின்னா இங்கிலீஷில் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பிஸ்னஸ் என்டைட்டி கான்செப்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. வணிக தனித்தன்மை கருத்தில் ஒரு வணிக நிறுவனத்தின் கண்ணோட்டத்தில் தயாரித்தல், ஒரு வணிகத்தோட கண்ணோட்டத்தில் தான் வந்து தயாரிக்கிறாங்க. இது வந்து ஃபுல்லாகவே வந்து வணிகத்தை பற்றின, வணிகத்தை எப்படி ஆரம்பிக்க போகிறோம் அந்த இதோட கண்ணோட்டத்தில் தான் வந்து நடவடிக்கையை வந்து தயாரிக்கிறாங்க. அடுத்து வணிக நடவடிக்கைகள் மட்டும் பதிதல். இதில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வேறு எந்த நடவடிக்கையுமே பதிய மாட்டாங்க. வணிக சம்மந்தமான நடவடிக்கைகளை மட்டும்தான் வந்து இந்த இதில் வந்து பதிகிறாங்க. அடுத்து உரிமையாளரின் தனிப்பட்ட நடவடிக்கைகள் பதிவு செய்வதில்லை. இதில் வந்து வணிகத்தோட நடவடிக்கை மட்டும்தான் பதிகிறாங்களே தவிர உரிமையாளர் எவ்வளோ முதல் கொண்டுட்டு வந்தார் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இதில் வந்து பதிய மாட்டாங்க. அப்போ ஒரு நிறுவனத்தோட சொத்தை வந்து யார் தான் உரிமை கொண்டாட முடியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த வணிகம் மட்டும்தான் வந்து உரிமை கொண்டாட முடியும். ஒரு உரிமையாளரோ அல்லது முதலாளியோ வந்து என்ன பண்ண முடியாது, அதுக்கு வந்து உரிமை வந்து கொண்டாட முடியாது. அப்போ ஒரு வணிக நிறுவனம் தான் வந்து அதோட அந்த சொத்தோட உரிமையை வந்து கொண்டாட முடியும். அதே மாதிரி இதர கடன்களுக்கு பொறுப்பேற்கிறது வந்து யாருன்னு பார்த்திங்கன்னா அந்த வணிகம்தான் வந்து பொறுப்பேற்றுக்கிடணும். அதோட உரிமையாளரோ அல்லது மேலாளரோ வந்து என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா அதுக்கு வந்து கடனுக்கு வந்து பொறுப்பேற்றுக்கிட மாட்டாங்க. அந்த வணிக நிறுவனம் தான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கடனுக்கு வந்து பொறுப்பை வந்து ஏற்றுக்கிடணும் அப்படிங்கிறது தான் வணிக தனித்தன்மை கருத்து. அதாவது ஒரு வணிக நிறுவனம் வந்து அதோட கண்ணோட்டத்தில் தான் வந்து எல்லா அறிக்கையுமே வந்து தயாரிக்கிறாங்க. வேறு எதையுமே வந்து பேஸ் பண்ணி தயாரிக்கிறது கிடையாது. அதே மாதிரி வணிக நடவடிக்கையை மட்டும்தான் பதிகிறாங்களே தவிர உரிமையாளரோட தனிப்பட்ட நடவடிக்கை வந்து எதுவுமே வந்து பதிவு செய்கிறது கிடையாது. அவர் எவ்வளோ எடுக்கிறாரு, எந்த பர்பஸ்க்காக எடுக்கிறாரு அப்படிங்கிறது எதுவுமே வந்து இதில் வந்து பதிகிறது கிடையாது. அதாவது அடுத்து வந்து வணிக நிறுவனம் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய சொத்து எல்லாத்துக்குமே வந்து உரிமையை வந்து கொண்டாடுது. மேலாளரோ அல்லது ஒரு தனிப்பட்ட நபரோ என்ன பண்ணுறது கிடையாது, உரிமை வந்து கொண்டாடுறது கிடையாது. அப்போ வணிக நிறுவனம் மட்டும்தான் வந்து உரிமை கொண்டாட முடியுது. அதே மாதிரி கடனுக்கும் வந்து அந்த வணிக நிறுவனம் தான் பொறுப்பேற்றுக்கிடுது. இதான் வணிக தனித்தன்மை கருத்து. அடுத்து பண மதிப்பீட்டு கருத்து அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் வந்து எது மட்டும் பதிகிறாங்க அப்படின்னா பண நடவடிக்கை மட்டும்தான் வந்து பதிவாங்க. வேறு பணம் சாரா நடவடிக்கைகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அது வந்து இதில் வந்து பதிய மாட்டாங்க. பணம் சாரா நடவடிக்கைக்கு உதாரணம் பார்த்திங்க அப்படின்னா பணியிட சூழல்கள். அதாவது ஒரு இடத்துல வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அந்த வேலை பார்க்கக்கூடிய சூழல் வந்து சுற்றுச்சூழல் எப்படி இருக்குது அப்படிங்கிறதவோ அல்லது பணியாளர் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க, வேலை நிறுத்தம் பண்ணுறாங்க அப்படின்னா அதவோ வந்து நம்மளோட நடவடிக்கையில் வந்து என்ட்ரு பண்ண மாட்டாங்க. அப்போ எது மட்டும் நம்மளை இதில் என்ட்ரு பண்ணுறாங்க அப்படின்னா பணம் சார்ந்த நடவடிக்கை மட்டும்தான் ரெக்கார்டில் என்ட்ரு பண்ணுறாங்க. அடுத்து வந்து வணிகத்தின் நிலையை புரிந்து கொள்ளுதல். ஒரு வணிகத்தோட நிலையை வந்து ஈஸியாக வந்து நம்மளால் புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பண மதிப்பீட்டு கருத்து வந்து பயன்படுது. ஒரு பொதுவான அளவீடாக வந்து இருக்கிறதுனால பணத்தோட மதிப்பை வந்து நம்மளால் ஈஸியாக அறிஞ்சிக்கிட முடியுது அப்படிங்கிறாங்க. எவ்வளோ பணம் தேவையாக இருக்குது, எவ்வளோ வந்து செலவாயிருக்கு, இன்னும் நம்ம கைவசம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற பணம் சார்ந்த நடவடிக்கை எல்லாத்தையுமே வந்து ப்ராப்பராக வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு தேவையான பணம் இன்னும் எவ்வளவு தேவையாக இருக்கா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து நம்மளால் ஈஸியாக வந்து புரிஞ்சுக்கிட முடியும் அப்படிங்கிறது தான் பண மதிப்பீட்டு கருத்து. அடுத்து நிறுவன தொடர்ச்சி கருத்து. இதில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதான் வந்து ஒரு கணக்கு ஆரம்பிக்கிறோம், ஒரு நிறுவனம் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னோம்னா அந்த நிறுவனத்துக்கு வந்து அடிப்படை கருத்தே வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறுவன தொடர்ச்சி கருத்து. இதுதான் வந்து ஒரு நிறுவனம் ஆரம்பிக்கிறதுக்கு அடிப்படை பேசிக் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும் நம்ம இந்த நிறுவனத்தை நடத்த போகிறோமா இல்லை லாங் லைஃபாக வந்து நம்ம இந்த நிறுவனத்தை நடத்த போகிறோமா அப்படிங்கிறது வந்து நம்ம அடிப்படை கருத்தை ஃபாலோ பண்ணுறதுல தான் நம்மளோட இது வந்து தெரியும் அப்படிங்கிறாங்க. நீண்ட காலத்துக்கு தொடர்ந்து செயல்பட வைக்கிறது நம்ம அந்த நிறுவன தொடர்ச்சி கருத்தை வந்து பயன்படுத்துறதுனால தான்
நம்மளோட நிறுவனம் வந்து நீண்ட காலத்துக்கு வந்து தொடர்ந்து செயல்படுது அப்படிங்கிறாங்க. அடுத்து சொத்துக்கள் பொறுப்புகளை வந்து மதிப்பீடு செய்தல். ஒவ்வொரு வருஷமுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்மகிட்ட இருக்கக்கூடிய சொத்துக்களோட மதிப்பையும் பொறுப்புகளோட மதிப்பையும் மதிப்பீடு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சொத்துக்களோட மதிப்பை வந்து ஒவ்வொரு மாதமுமே, அதாவது ஒவ்வொரு வருஷமுமே சொத்தோட மதிப்பு வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். அந்த சொத்தோட மதிப்பு எது குறையும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நிலை சொத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நிலை சொத்துக்கள் அப்படின்னா, இப்போ நிலை சொத்துக்கள்னால் இயந்திரம், அசையக்கூடிய சொத்துக்கள், அதுக்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒவ்வொரு வருஷமுமே அந்த சொத்தோட மதிப்பு வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். அதான் வந்து சொத்துக்கள் பொறுப்புகள் மறுமதிப்பீடு செய்தல் அப்படிங்கிறது. அடுத்து நிலை சொத்தின் மீது தேய்மானம் கணக்கிடல். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த அசையக்கூடிய சொத்துக்கள் எல்லாமே வந்து நிலை சொத்துக்கள் அப்படின்போம். இந்த சொத்துக்களுக்கு வந்து தேய்மானம் வந்து ஒவ்வொரு மாதமுமே தேய்மானம் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. அந்த தேய்மானத்தை வந்து நம்ம இதில் காட்டியிருப்போம் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி கொடுபட வேண்டிய முன்கூட்டி செலுத்திய செலவுகள், இது பெற வேண்டிய அல்லது கூடியுள்ள வருமானம், இதெல்லாம் வந்து நம்மளோட நிறுவன தொடர்ச்சி கருத்தில் இடம்பெறும் அப்படிங்கிறாங்க. அப்போ இதெல்லாம் வந்து ப்ராப்பராக மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுனால நம்மளோட நிறுவனம் வந்து ஒரு லாங் லைஃப்க்கு வந்து கொண்டுட்டு போக முடியுது அப்படிங்கிறாங்க. அடுத்து இரட்டைத்தன்மை கருத்து. இந்த இரட்டைத்தன்மை கருத்து அப்படிங்கிறதுல ஒரு நடவடிக்கையோட 2 தன்மைகளுமே வந்து இதில் வந்து பதிவாங்க. ஒரு பற்று வைக்கிறாங்க அப்படின்னா அந்த பற்றுக்கு நிகரான வரவு வந்து நம்மளோட கணக்கில் வந்து கண்டிப்பாக வந்து காமிச்சிருப்பாங்க. அதுக்கு தான் உதாரணம் கொடுத்துருக்காங்க. ரூபாய் 2 லட்சம் ரொக்கத்துடன் தொழில் தொடங்குதல். அப்போ ரொக்கம் வந்து நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வருது. அருண் வந்து தர்றாரு. அப்போ ரொக்கத்தை வந்து பற்று வச்சிடுறோம், அருணை வந்து வரவு வைக்கிறோம். இதான் வந்து நம்மளோட இரட்டைத்தன்மை கருத்து அப்படிங்கிறது. ஒரு நடவடிக்கையோட 2 தன்மைகளுமே வந்து பதியப்படுறது தான் இரட்டைத்தன்மை கருத்து. வேறு எதுவுமே வந்து இல்லை. ஒரு தன்மையை பதிஞ்சிட்டு ஒரு தன்மையை பதியாமல் விடுறது வந்து நம்மளோட அக்கௌண்ட்ஸில் கிடையாது. அப்போ இரட்டைத்தன்மை கருத்து அப்படிங்கிறது ஒவ்வொரு கணக்கியலுக்குமே வந்து ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறாங்க. அடுத்து வந்து கணக்கியல் காலக்கருத்து. கணக்கியல் காலக்கருத்து அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா, இது வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும்தான் வந்து நம்மளோட கணக்கை வந்து தயாரிப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த மாதம் ஜனவரியிலேருந்து இந்த வருஷம் டிசம்பர் வரையும் வந்து ஒரு கணக்கியல் வந்து தயாரிக்கிறோம். இது வந்து ஒரு குறிப்பிட்ட காலம். இதே இது ஒரு 10 வருஷத்துக்கு தயாரிங்க அப்படின்னு சொல்லி மொத்தமாக வந்து தயாரிக்க மாட்டோம். அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும் அந்த கணக்கியலை வந்து தயார் பண்ணுறது தான் கணக்கியல் காலக்கருத்து அப்படிங்கிறது. இதில் வந்து உரிமையாளர், முதலீட்டாளர், கடனீந்தோர் யார் வேணாலும் வந்து நம்மளோட கணக்கியலை வந்து தெரிஞ்சுக்கிடலாம் அப்படிங்கிறாங்க. அடுத்து நிதிநிலை அறிக்கை கணக்காண்டின் இறுதியில் தயாரித்தல். நிதிநிலை அறிக்கை மட்டும் அந்த கணக்காண்டோட இறுதியில் தயாரிக்கிறாங்க. மற்ற எல்லாமே வந்து முன்கூட்டியே வந்து தயாரித்து வச்சுருவாங்க. நிதிநிலை அறிக்கை மட்டும் கணக்காண்டோட இறுதியில் தயாரிப்பாங்க. அப்போ தான் வந்து இதில் வந்து மிஸ்டேக் வந்து வர வாய்ப்பு இல்லை. அடுத்து தொழிலின் முடிவின் போது தயாரிக்கப்படுவதில்லை. அதாவது கணக்காண்டோட இறுதியில் தான் தயாரிப்பாங்களே தவிர தொழில் முடிவோட ஆண்டில் வந்து தயாரிக்க மாட்டாங்க. நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் வந்து தொழில் வந்து ஜனவரியில் ஆரம்பிச்சிருப்போம், டிசம்பரில் முடிப்பாங்க. ஆனால் கணக்காண்டுங்கிறது எப்போ ஆரம்பிப்பாங்க அப்படின்னா ஏப்ரலில் ஆரம்பித்து மார்ச்சில் முடிப்பாங்க. இதான் வந்து கணக்காண்டு. கணக்காண்டுக்கும் நம்மளோட தொழிலோட ஆண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. தொழில் முடிக்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஜனவரியில் ஆரம்பித்து டிசம்பரில் முடிப்பாங்க. அதே இது கணக்காண்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏப்ரலில் ஆரம்பித்து மார்ச்சில் முடிப்பாங்க. இதான் வந்து கணக்கியல் காலக்கருத்து அப்படிங்கிறது. இதில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறுவனத்தோட திறன் அப்படின்னா நிறுவனத்தோட வேலையை வந்து ஒப்பிடுறதுக்கு எது பயன்படுது அப்படின்னா இந்த கணக்கியல் காலக்கருத்து வந்து பயன்படுது அப்படிங்கிறாங்க. அடுத்து பொறுத்துகை கருத்து அப்படின்னா நம்ம ஒரு கணக்காண்டில் வந்து எவ்வளோ வருமானம் அடைஞ்சிருக்கோம் அப்படிங்கிறத செலவோடு வந்து ஒப்பிட்டு பார்த்து ஒரு முடிவு வந்து எடுக்கிறதுக்கு எது பயன்படுது அப்படின்னா இந்த பொறுத்துகை கருத்து அப்படிங்கிறது பயன்படுது. அடுத்து வந்து இது வந்து எதை அடிப்படையாக கொண்டு செயல்படுது அப்படின்னா நிகழ்வு தீர்வு கருத்து அப்படிங்கிறத தான், அதையும் கணக்கியல் காலக்கருத்து அப்படிங்கிறதையும் அடிப்படையாக வச்சு தான் இந்த பொறுத்துகை கருத்து வந்து செயல்படுது. கணக்கியல் காலக்கருத்து அப்படிங்கிறது நிறுவனத்தோட திறனை வந்து அளவிடுறதுக்கு கணக்கியல் காலக்கருத்து பயன்படுது. நிதிநிலையை தீர்மானிக்கிறதுக்கு வந்து நிகழ்வு தீர்வு கருத்து அப்படிங்கிற கருத்து வந்து பயன்படுது அப்படிங்கிறாங்க. அப்போ ஒரு பொறுத்துகை கருத்து அப்படின்னும் போது
நம்மளோட கணக்காண்டில் எவ்வளோ வருமானம் ஈட்டியிருக்கோமோ அந்த வருமானத்தை செலவோடு வந்து ஒப்பிட்டு பார்க்குறாங்க. அதே மாதிரி நிகழ்வு தீர்வு கருத்தையும் கணக்கியல் கால கருத்தையும் அடிப்படையாக கொண்டு தான் பொறுத்துகை கருத்து வந்து செயல்படுது. இதான் வந்து பொறுத்துகை கருத்து அப்படிங்கிறது. அடுத்து வந்து தீர்வு கருத்து. தீர்வு கருத்து அப்படின்னு பார்த்திங்கன்னா சொத்தோட மதிப்பில் வந்து ஏற்படக்கூடிய மாற்றத்தை வந்து நம்மளுக்கு தெரியப்படுத்துறதுக்கு தான் இந்த தீர்வு கருத்தை வந்து பயன்படுத்துகிறோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு கார் வந்து 1,00,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம் அப்படின்னோம்னா அந்த காரோட மதிப்பு வந்து நம்மளுக்கு கூடியிருக்கா குறைஞ்சிருக்கா அப்படிங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்கிட முடியாது. அப்போ அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் எதை பயன்படுத்துகிறோம் அப்படின்னோம்னா இந்த தீர்வு கருத்து அப்படிங்கிறத பயன்படுத்துகிறோம். இது மூலமாக வந்து நம்ம சொத்தில் ஒவ்வொரு வருடமோ இல்லை ஒவ்வொரு மாதமோ எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்கிட முடியும். அதே மாதிரி சொத்துக்கள் வணிகத்தால் தீர்வு செய்தல் கிடையாது. அதாவது ஒரு வணிகம் வந்து சொத்தை வந்து தீர்மானிக்கிறது கிடையாது. சொத்து வந்து நம்மளுக்கு ஒவ்வொரு வருஷமும் எவ்வளவு சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறத இந்த கருத்து மூலமாக மட்டும்தான் நம்மளால் தெரிஞ்சுக்கிட முடியுமே தவிர தீர்வு செய்ய முடியாது. இவ்வளவு தான் இந்த சொத்தோட மதிப்பு இவ்வளவு தான் அப்படின்னு சொல்லி நம்மளால் ஒரு ஏகமனதாக வந்து தீர்வு வந்து பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. இதான் வந்து தீர்வு கருத்து. அடுத்து உண்மை ஆதார கருத்து. இது வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ ஒரு கடனுக்கு வந்து கொள்முதல் பண்ணியிருக்கோம் ஒரு பொருளை அப்படின்னா அதுக்கான ஆதாரத்தை வந்து அடிப்படையாக கொண்டது தான் உண்மை ஆதார கருத்து அப்படிங்கிறாங்க. ஒவ்வொன்றுக்குமே வந்து ஆதாரத்தை வந்து அடிப்படையாக வச்சு தான் நம்மளோட கணக்குகள் வந்து தயாரிக்கப்படுது. அதே மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் ஆதாரம் எப்படி இருக்கணும் அப்படின்னா எழுத்துப்பூர்வமானதாக இருக்கணும். ரொக்க ரசீதோ அல்லது இடாப்போ வந்து அந்த தகவலுக்கு பின்னாடி வந்து நம்ம அட்டாச் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறாங்க. அடுத்து நடவடிக்கையோட உண்மைத்தன்மையை வந்து கண்டறியணும் அப்படிங்கிறாங்க. உண்மையான நடவடிக்கை தானா அப்படிங்கிறது எப்போ நம்மளுக்கு தெரியும் அப்படின்னா அது சம்மந்தமான ரெக்கார்டை வந்து நம்ம பின்னாடி வந்து இணைச்சிருக்கும்போது தான் இது வந்து உண்மையிலேயே நடந்த நடவடிக்கை தான் அப்படின்னு சொல்லி நம்மளால் தெரிய முடியும். அதே மாதிரி துல்லியத்தன்மை. இந்த மாதிரி நம்ம ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு ஆதாரத்தை நம்ம அட்டாச் பண்ணும்போது இதோட இது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப துல்லியமாக வந்து இருக்கும். அதே மாதிரி ஈஸியாக வந்து யார் வேணாலும் வந்து நம்பிக்கிடுவாங்க அப்படிங்கிறாங்க. இதான் வந்து உண்மை ஆதார கருத்து. அடுத்து நிகழ்வு தீர்வு கருத்து அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா இதோட முடிவு பூராமே வந்து எதை அடிப்படையாக வச்சுருக்கோம் அப்படின்னா வியாபார அடிப்படையில் தான் வந்து முடிவுகள் வந்து எடுக்கப்படுது அப்படிங்கிறாங்க. நிகழ்வு தீர்வு கருத்தில் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி அதுக்கு வந்து வியாபார அடிப்படையில் தான் வந்து முடிவுகள் வந்து எடுக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அடுத்து நடவடிக்கைகள் நிகழும் அடிப்படையில் அங்கீகரிக்கிறது வேணுன்னா நடவடிக்கை நிகழ்கிறத வந்து அடிப்படையாக வச்சு அங்கீகரிக்கிறாங்க. ஆனால் முடிவுகள் வந்து வியாபார அடிப்படையில் தான் வந்து முடிவுகள் வந்து எடுக்கிறாங்க. இதான் வந்து நிகழ்வு தீர்வு கருத்து அப்படிங்கிறது. அதாவது முடிவுகள் வந்து வியாபாரத்தை வந்து அடிப்படையாக வச்சு தான் எந்த ஒரு முடிவுனாலும் எடுக்கிறாங்களே தவிர நடவடிக்கையை வச்சு எடுக்கிறது கிடையாது. இதான் வந்து நிகழ்வு தீர்வு கருத்து அப்படிங்கிறது. அடுத்து கணக்கியலின் மரபுகள். இதோட மரபுகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நிலைத்தன்மை மரபு, முழு வெளிப்படுத்தல் மரபு, முக்கியத்தன்மை மரபு, முன்னெச்சரிக்கை மரபு அப்படின்னு சொல்லி 4 மரபு இருக்குது. இதை வந்து தனித்தனியாக எடுத்து பார்ப்போம். முதல்ல வந்து நிலைத்தன்மை மரபு அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்மளோட கணக்கியல் கொள்கைகள் இருக்குல்ல அந்த கொள்கைகளை தொடர்ச்சியாக வந்து எல்லா வருஷமுமே தொடர்ச்சியாக பின்பற்றணும் அப்படிங்கிறாங்க. ஒரு வருஷம் பின்பற்றிட்டு அடுத்த வருஷம் அந்த கொள்கையை வந்து செயல்படுத்தலை அப்படின்னா நம்மளோட கணக்கியல் எல்லாமே வந்து தப்பாயிரும் அப்படிங்கிறாங்க. அப்போ ஒரு கொள்கை இருக்குது அப்படின்னா அந்த கொள்கையை காலத்துக்கும் வந்து நம்ம வந்து பயன்படுத்தணும் அப்படிங்கிறாங்க. அடுத்து நடைமுறைகளை தொடர்ச்சியாக பின்பற்றுதல். ஒவ்வொரு நடைமுறையும் ஒவ்வொரு நாளும் என்ன நடக்குது அப்படிங்கிறத தொடர்ச்சியாக வந்து பின்பற்றுறதுக்கு நம்மளோட கணக்கியல் வந்து பயன்படுது அப்படிங்கிறாங்க. அடுத்து ஒரு வருஷத்தோட ரெக்கார்டை வந்து இன்னொரு வருஷத்தோட வந்து ஒப்பீடு செய்கிறதுக்கு வந்து நம்ம கணக்கியல் வந்து பயன்படுது அப்படிங்கிறாங்க. நிலை சொத்து மீது தேய்மானம் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு கணக்கியல் வந்து ஒரு உதவி புரியுது அப்படிங்கிறாங்க. ஒவ்வொரு சொத்து மீதும் தேய்மானம் எவ்வளவு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மாதமும் நம்மளை கண்டுபிடிக்க இது வந்து பயன்படுது அப்படிங்கிறாங்க. அடுத்து சட்ட விதியை பூர்த்தி செய்தல். சட்ட ரிலேட்டடாக வந்து ஏதாவது புதுசாக ரூல்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்னா
அந்த ரூல்ஸை பயன்படுத்துறதுக்கு இந்த கணக்கியல் வந்து பயன்படுது அப்படிங்கிறாங்க. அடுத்து முழு வெளிப்படுத்தல் மரபு அப்படின்னா கணக்குகள் வந்து நேர்மையாக வந்து தயாரிக்கணும், குறுக்கு வழியில் வந்து கணக்கை வந்து தயாரிக்கக்கூடாது. அதாவது இப்போது ரூ. 1,00,000 ரொக்கம் வருது அப்படின்னா 1,00,000 போட்டு தான் நம்ம பதியணுமே தவிர 50,000மோ 60,000மோ குறைச்சி வந்து நம்ம காட்டக்கூடாது. அப்போ கணக்குகள் வந்து நேர்மையாக வந்து தயாரிக்கணும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி கணக்கில் வந்து முக்கியமான தகவல் மட்டும்தான் வந்து இருக்கணும், தேவையில்லாத தகவல்லாம் வந்து இதில் வந்து இடம் பெறக்கூடாது அப்படிங்கிறாங்க. அப்போ முக்கியமான தகவல்கள் கணக்குக்கு அந்த நிறுவனத்துக்கு சம்மந்தப்பட்ட தகவல்களை மட்டும்தான் கணக்கேடில் வந்து கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறாங்க. அடுத்து நிர்வாகம் உரிமையாளர்கள் வந்து வேறுபடுத்தி காட்டுறதுக்கு இந்த முழு வெளிப்படுத்தல் மரபு வந்து பயன்படுது. நிர்வாகத்துக்கும் உரிமையாளருக்கும் தனித்தனியாக ரெக்கார்டை வந்து வேறுபடுத்தி காட்டுது அப்படிங்கிறாங்க. அடுத்து பயனீட்டாளர்கள் சரியான மதிப்பீடு மேற்கொள்ளுதல். நம்மளை மாதிரி அந்த நிறுவனத்தில் ஒரு ஷேர் வாங்குகிறோம் அப்படின்னோம்னா அவங்களுக்கு வந்து சரியான மதிப்பு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுல இந்த கணக்கியலோட கொள்கைகள் வந்து இருக்குது அப்படிங்கிறாங்க. அடுத்து வந்து முக்கியத்தன்மை மரபு அப்படிங்கிறாங்க. இது வந்து பயனீட்டாளர்கள் வந்து முடிவெடுக்க உதவக்கூடிய இதாக வந்து இருக்கணும் அப்படிங்கிறாங்க. இப்போ நம்மளோட கம்பெனியோட ஷேர்ஸை வந்து வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி முடிவு எடுக்கிறதுக்கு வந்து நம்மளோட கணக்கியல் வந்து ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அடுத்து வந்து தேவையற்ற தகவல்களை தவிர்த்தல். எதெல்லாம் வந்து தேவையில்லையோ அந்த தகவல் எல்லாத்தையுமே வந்து தவிர்த்துட்டு மக்களுக்கு எந்த மாதிரியான தகவல் வந்து தேவையாக இருக்கோ அதை வந்து வெளிவிடணும் அப்படிங்கிறாங்க. அடுத்து முழு வெளிப்படுத்தல் கொள்கைக்கு விதிவிலக்கானது. இது வந்து முழு வெளிப்படுத்தல் கொள்கை அப்படிங்கிற கொள்கைக்கு விதிவிலக்கு அப்படிங்கிறாங்க. இப்படி தான் வந்து நம்மளோட முக்கியத்தன்மை மரபு வந்து செயல்படுது. அதாவது பயனீட்டாளர்கள் வந்து முடிவெடுக்கிறதுக்கு வந்து இது வந்து பயன்படணும் அப்படிங்கிறாங்க. தேவையற்ற தகவல்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து தவிர்த்துடணும். முழு வெளிப்படுத்தல் கொள்கைக்கு விதிவிலக்காக வந்து இது வந்து இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா முன்னெச்சரிக்கை மரபு. இது வந்து என்ன பண்ணுறாங்க, இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்மளோட நிறுவனம் வந்து பாதுகாப்பாக வந்து செயல்படணும் அப்படிங்கிற கொள்கைக்கு ஆளானது தான். நம்மளோட நிறுவனம் வந்து பாதுகாப்பாக செயல்படணும் அப்படிங்கிற கொள்கையை வந்து அடிப்படையாக வச்சு தான் வந்து எந்த ஒரு வியாபாரம்னாலும் நம்ம வந்து செய்கிறோம். அடுத்து வந்து நடவடிக்கைகளை பதிகிறப்ப லாபத்தை எதிர்பார்த்து பதியக்கூடாது. எந்த ஒரு நடவடிக்கை நம்ம குறிப்பேட்டில் பதிஞ்சாலும் நம்ம வந்து லாபத்தை எதிர்பார்த்து வந்து பதியக்கூடாது. ஏன்னா ஒரு சில நேரம் வந்து நட்டமும் வந்து நம்மளுக்கு வந்து வரும். அப்போ அந்த நட்டத்தை வந்து சரிகட்டுற மாதிரி ஒதுக்கீடு செய்யணும் அப்படிங்கிறது தான் முன்னெச்சரிக்கை மரபு. அதாவது பின்னாடி வரக்கூடியதை முன்னாடியே வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். நம்மளோட நிறுவனத்தை வந்து க்ளோஸ் பண்ணிடாமல் தொடர்ந்து வந்து செயல்படுறதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறாங்க. லாபத்தை மட்டும் அடிப்படையாக வச்சு நம்ம நடவடிக்கை பதிஞ்சிட்டோம் அப்படின்னோம்னா நட்டம் வரும்போது நம்மளோட லாபம் வந்து பாதிக்கப்படும். அந்த இது பாதிப்பு இல்லாத மாதிரி லாபத்தை வந்து எதிர்பார்த்து நடவடிக்கை வந்து பதியாமல் நட்டத்தையும் வந்து எதிர்கொண்டு தான் நம்ம வந்து பதியணும். நட்டம் வந்துச்சுன்னா நம்மளால் ஈஸியாக வந்து சரி பண்ண முடியணும் அப்படிங்கிறது தான் முன்னெச்சரிக்கை மரபு அப்படிங்கிறது. அடுத்து கணக்கியல் தரநிலைகள். இந்த கணக்கியலோட தரநிலைகள் வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கணக்கியல் பின்பற்ற கட்டமைப்பு தருதல். அதாவது வந்து கணக்கியல் வந்து இந்த மாதிரி தான் வந்து நாங்கள் ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டமைப்பை வந்து உறுதியாக வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. அடுத்து விதிகளையும் கணக்கியல் தரநிலைகளையும் தருதல். அதாவது கணக்கியல் அப்படின்னு நம்ம தயாரிக்கும் போதே என்ன பண்ணுறோம் அப்படின்னோம்னா விதியை பேஸ் பண்ணி தான் நம்மளோட ஒவ்வொரு நடவடிக்கையுமே வந்து பதிகிறோம். அப்போ விதியை வந்து நம்ம ஒமிட் பண்ணிவிட்டு நம்ம இஷ்டத்துக்கு வந்து நம்மளோட ரெக்கார்டில் வந்து பதிகிறோமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அப்போ விதியையும் ஃபாலோ பண்ணுறோம், அதே மாதிரி தரநிலையையும் வந்து உயர்த்துகிறோம் அப்படிங்கிறது தான் கணக்கியல் தரநிலைகள் அப்படிங்கிறது. அடுத்து வந்து நிதிநிலை அறிக்கை ஒப்பீடு செய்தல். நிதிநிலை அறிக்கையை வந்து ஒரு வருஷத்தோட நிதிநிலை அறிக்கையை எடுத்து இன்னொரு வருஷத்தோட ஒப்பிட்டு பார்க்குறதுக்கும் நம்மளுக்கு எது பயன்படுது அப்படின்னா இந்த கணக்கியல் தரநிலைகள் வந்து பயன்படுது. அடுத்து நிலைத்தன்மை வந்து அதிகமாக இருக்குது, நம்பகத்தன்மையும் இருக்குது. அதே மாதிரி கணக்கியல் கோட்பாடுகளை வந்து தர நிர்ணயம் செய்கிறதுக்கும் வந்து இந்த கணக்கியல் தரநிலைகள் வந்து பயன்படுது அப்படிங்கிறாங்க.